அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேசம் மறந்த தியாகிகள். நாடு சுதந்திரம் பெற்று 77வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே, அன்பான சகோதரர்களே, இந்த தேசம் எத்தனையோ பல தியாகிகளை மறந்திருக்கிறது. வேண்டுமென்றே சில வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களின் தியாகமும் அவர்களுடைய அந்த ஒப்பற்ற அந்த வலியும் வேதனையும் நிறைந்த, அதையும் சுகத்தோடு எடுத்துக்கொண்ட அந்த உன்னதமான தியாகத்திற்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அந்த வரிசையிலே எக்கச்சக்கமான தியாகத்தின் துளிகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. சில விஷயங்களை மட்டும் தொடர்ச்சியாக நாம் காணப்போகிறோம். திப்பு சுல்தான், மாவீரர் திப்பு சுல்தான் 100 நாட்கள் ஓநாய்களாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சீரும் புலியாக வாழ்ந்துவிட்டு போவது மேல் என்று சொன்னவர். ஆங்கிலேயனை தொடை நடுங்கச் செய்தவர். அவர் இருக்கும் வரை ஆங்கிலேயன் அச்சத்தில் உறைந்து போயே இருந்தார். இன்னும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், திப்பு சுல்தான் தான் இந்திய வரலாற்றிலேயே போர்க்களங்களில் ஏவுகணைகளை கொண்டு எப்படி தாக்குவது என்கின்ற நுட்பத்தை, அந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி எதிரிகளை எதிர்த்தவர் மாவீரர் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் உள்ளபடியே சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய ஒரு மாபெரும் தியாகி, ஒரு மாவீரர். நம்மளுடைய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே நாசாவிலே போய் அவர் விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார், போகிறார். அங்கே வரவேற்பறையிலே ஒரு பெரிய போர்டு, அந்த போர்டில் ஒரு ஓவியம். அதை பார்த்து அப்படி ஆனந்தத்தோடு அந்த காட்சியை பார்க்குறாரு. என்ன அந்த போர்டில், அந்த ஓவியத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, போர்க்களம். அந்த போர்க்களத்தை எதிரிகளை துரத்தி அடிக்கக்கூடிய காட்சி. இந்த பக்கத்தில் இருந்து ஒரு மாவீரர் அந்த எதிரிகளை தாக்குகிறார். ஏவுகணைகளை கொண்டு அந்த எதிரிகளை தாக்கி ஓட விடுகிறார். இதுதான் அந்த காட்சி. யார் அந்த மாவீரர் என்பதை பக்கத்தில் போய் ஏபிஜே அவர்கள் பார்க்கும் நேரத்திலே அப்பொழுதுதான் அவருக்கு புலகாங்கிதம் ஏற்பட்டது. ஆமாம், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடிய மாவீரர் திப்பு சுல்தான் தான் அந்த வீரர். அவர் தன்னுடைய அக்னி சிறகுகளிலே எழுதியிருக்கிறார், இந்த நாடு மறந்த ஒரு மகத்தான மாவீரரை இந்த உலகத்தில் இன்னொரு கிரகத்தில் இருக்கக்கூடிய, இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அன்பர்களே, திப்பு சுல்தானின் வரலாறு, அவரின் மாவீரம் உள்ளபடியே போற்றுதலுக்குரியது. இவர்களை ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் அவர்களை கடத்த வேண்டும். தேசம் மறந்த தியாகிகள் இந்த தொடரிலே தமிழில் நமக்கு இன்றைக்கு தமிழ் திருக்குரான் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. இதை முதலில் தந்தவர் ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பேரறிஞர். அவர் பேரறிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியும் கூட. இங்கே திண்டுக்கல்லிலே இருக்கக்கூடிய ஹிலாஃபத் இயக்கத்தினுடைய செயலாளராக அவர் பணியாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்ல, காந்தியடிகள் எடுத்து வைத்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அவர் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தார். கதர் சட்டை அணிவோம் என்கின்ற முழக்கத்தை முழுவதுமாக கொண்டவர். உங்களுக்கு தெரியும், ஆலிம்கள், அறிஞர்கள் தான் திருமணத்திலே முக்கியமான பங்கெடுக்கிறார்கள். அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர்களே அவர்கள்தான். இவர் அந்த நேரத்தில் ஒரு உறுதிப்பாட்டை எடுத்திருந்தார். என்ன உறுதிப்பாடு? கதர் அணியாத கல்யாணத்திற்கு போவதில்லை, அந்த நிக்காகிலே சம்பந்தப்படுவதில்லை, நிக்காக நடத்தி வைப்பதும் இல்லை என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்திருந்தார். அதை கடைசி வரை காப்பாற்றினார். ராஜாஜியோடு பல இடங்களிலே பல மேடைகளை இவர் பகிர்ந்திருக்கிறார். மதுரையில் நடந்த மதுவிலக்கு மாநாட்டுக்கு, மதுவிலக்கு பொதுக்கூட்டத்திலே அண்ணல் ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் 2 மணி நேரம் உரையாற்றினாராம். 2 மணி நேரம் உரையாற்றி முடித்ததற்கு பிறகு ராஜாஜி எழுந்து சொன்னாராம், இதற்கு மேல் மதுவை பற்றி இவ்வளவு ஆழமாக, இவ்வளவு தெளிவாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை, இத்துடன் கூட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ராஜாஜி அந்த இடத்தை விட்டு கடந்து போனார் என்ற செய்தியை. அவ்வளவு பெரிய பேரறிஞர். எந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலும் மார்க்க தெளிவும் இருந்ததோ அதற்கு நிகராக நாட்டின் மீது, விடுதலையின் மீது மிகப்பெரிய தாகமும் மிகப்பெரிய பற்றும் அவருக்கு இருந்தது. ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் திருக்குரானை தமிழில் தந்தார்கள் என்பதோடு சேர்ந்து நம் நாட்டின் விடுதலைக்காக வேண்டி குரல் கொடுத்த ஒரு தியாக செம்மல் என்பதையும் சமூகம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தேசம் மறந்த தியாகிகள் என்ற தொடரில் மீண்டும் உங்களை நினைவுபடுத்துகிறேன். 2 விதமான போராட்டங்கள் இந்திய சுதந்திரத்திலே நடைபெற்றிருக்கிறது. ஒன்று அறவழியில் போராட்டம், அகிம்சை வழியில் போராட்டம், அண்ணல் காந்தியின் தலைமையில். இன்னொன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய தலைமையிலே இராணுவ கட்டமைப்போடு ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு அடித்து விரட்டுவது.
இந்த 2 அணியிலும் முஸ்லிம்கள் பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறார்கள். அறவழியில் அகிம்சை வழியில் போராடுவதற்கு முஸ்லிம்கள் பெருவாரியான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். பொருளாதாரத்திலும் சரி, அதே போன்று உடலாலும் சரி. இங்கே நேதாஜியினுடைய இராணுவ கட்டமைப்பில் பார்த்தால் அங்கேயும் எக்கச்சக்கமான மக்கள் தங்களை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள், அதில் கலந்திருக்கிறாங்க. நேதாஜி இராணுவ கட்டமைப்புக்காக வேண்டி பல நாடுகளுக்கு சென்று நிதி திரட்டினார். அப்படித்தான் அவர் நிதி திரட்டுவதற்காக வேண்டி போகிறார். போகும் சமயத்திலே முதலாக தேசிய வங்கி என்று ஒன்றை துவங்குகிறார். அதிலே முதல் தொகையாக 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்று ஒரு அறிவிப்பை செய்கிறார். செய்து முடித்த மாத்திரத்திலேயே அன்னைக்கு இருந்த முகமது இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தர் மொத்த பணத்தையும் நான் தருகிறேன் என்று சொல்லி முதலில் அந்த 50 லட்சத்தை அந்த தேசிய வங்கியிலே செலுத்துகிறார். இது ஒன்று. அடுத்து ரங்கூனுக்கு போகிறார். ரங்கூனுக்கு போகிற சமயத்திலே அங்கே இருந்தவர் தான் வல்லல் ஹபீப், சோதுக்குடி என்கின்ற பகுதியைச் சேர்ந்த வல்லல் ஹபீப் அவர்கள் ஒரு தட்டு நிறைய தங்க ஆபரணங்களை கொண்டு வந்து இந்த நேதாஜியினுடைய அந்த இராணுவ அமைப்புக்காக வேண்டி கொண்டு கொடுக்கிறார். அன்னைக்கு அந்த தங்கத்தின் மொத்தத்தை சேர்த்தால் எவ்வளவு ரூபாய் என்று சொன்னால் 1 கோடி ரூபாய் வந்ததாம். 1 கோடி ரூபாய். 1 கோடி அப்புன்னு சொல்றவல்ல, அந்த மாதிரி 1 கோடி ரூபாய் நேதாஜியின் அந்த படைக்காக வேண்டி வல்லல் ஹபீப் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இப்படி அறவழி அகிம்சை வழியிலும் சரி, இங்கே இராணுவ கட்டமைப்பிலும் சரி, முஸ்லிம்கள் தங்களுடைய செல்வத்தை, பொருளாதாரத்தை மட்டுமல்ல, தங்கள் உயிரையும் தங்களுடைய இரத்தத்தையும் சிந்தி இந்த நாட்டின் விடுதலைக்காக வேண்டி அவர்கள் போராடி இருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். இதை சமூகம் எக்காலமும் மறந்துவிடக்கூடாது. ஆங்கிலம் படிக்காதீர்கள், அது நமக்கு வேண்டாம், அது இங்கிலீஷ் இல்லை, அது இபிலிஸ் என்று சொன்னவர்கள் யார் தெரியுமா? இந்த நாட்டின் விடுதலைக்காக வேண்டி, இந்த நாடு ஆங்கிலேயின் கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்று போராடி கொண்டிருந்த நம் முன்னோர்கள் முஸ்லிம்கள், குறிப்பாக அலி சகோதரர்கள் என்று வரலாற்றில் பேசப்படுகிற அந்த அலி சகோதரர்கள் சொன்னார்கள், ஆங்கிலம் வேண்டாம் நமக்கு என்று. அது மட்டுமல்ல, ஆங்கில அரசிடம் வேலை பார்ப்பது, அரசு துறையில் இருப்பது, அந்த வேலை செய்வது ஹராம் என்கின்ற ஒரு மார்க்க தீர்ப்பையும் அன்றைக்கு இருந்த முஸ்லிம்கள் வெளிப்படுத்தினார்கள். காரணம் என்னன்னா, அந்த ஒரு மொழியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பல்ல, அந்த மொழியைச் சேர்ந்தவர்கள் என்னுடைய தாய் நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் பேசும் மொழி எனக்கு எதற்கு? அவர்கள் என்னுடைய நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள், இதனுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடத்தில் நான் வேலை பார்க்க வேண்டிய என்ன தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. எனவே ஹராம், நான் அவர்களிடத்தில் வேலை செய்வது ஹராம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய சமயத்திலே, இந்த விடுதலையின் சமயத்திலே முஸ்லிம்கள் பறையறிவித்து செய்தார்கள். அப்படி என்றால் நாட்டுப்பற்றின் மீது தன்னுடைய சொந்த லாபம், தன்னுடைய சொந்த சம்பாத்தியம், தன்னுடைய சொந்த வளம், மொழி என்பதும் ஒரு வளம் தானே, அதையெல்லாம் கூட ஓரம் வைத்துவிட்டு நாட்டின் நலனின் மீதும் இந்த அந்நியர்களை நாட்டை விட்டு விரட்டு ஓட்ட வேண்டும் என்பதன் மீதும் அக்கறை கொண்டவர்கள் நம் முன்னோர்கள் முஸ்லிம்கள். ஒரு காலம் இவர்களின் தியாகங்களை மறந்துவிடலாகாது. அண்ணல் காந்தியடிகள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பல்வேறு தரப்பட்ட பல பரிணாமங்களில் போராட்டத்தை முன்னெடுத்தார். வெள்ளையனே வெளியேறு, கதர் சட்டை அணிவோம், அதே போன்று ஒத்துழையாமை இயக்கம் என்ற ஒரு அமைப்பை துவங்கினார். அதாவது ஆங்கில அரசோடு நாம் யாரும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒத்துழைக்க மாட்டோம், ஆங்கில அரசிடத்திலே நிர்வாகத்திலே நாம் பணி செய்ய மாட்டோம். இதுதான் இதனுடைய கோஷம், தாரக மந்திரம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழ் பேசும் மக்களிலே பல மக்கள் ஆங்கில அரசிடத்திலே வேலை பார்த்தவர்கள் எல்லாம் தூக்கி எறிந்தார்கள் அந்த பணியை. எனக்கு இந்த பணியின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை விட என் நாட்டு நலனின் மீது எனக்கு அக்கறையும் நேசமும் உண்டு என்பதை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அப்படி வெளிப்படுத்தியவர்களில் முக்கியமானவர், வரலாற்றில் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய அண்ணல் பா தாவூத் ஷா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீர சுதந்திர போராட்ட தியாகி. இவர் அந்த காலகட்டத்திலே முதலாக அவர் பட்டம் பெற்று, பிஏ பட்டம் பெற்று குமாஸ்தாவாக வேலை செய்கிறார். கடலூரில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்திலே குமாஸ்தாவாக பணி செய்கிறார். அப்படியே பணி செய்து கொண்டிருக்கிற பொழுதே படித்து இன்னும் கூடுதலாக அவர் என்ன செய்கிறார் என்றால் 1917 மாஜிஸ்ட்ரேட்டாக அவர் பணி உயர்வு பெறுகிறார். பன்ருட்டியிலே சப் மாஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய நிலை எப்படி மாறுகிறது என்றால், சப் கலெக்டராக ஆகக்கூடிய அளவிலே அவருடைய அந்த பெயர்கள் பட்டியலிலே இருக்கிறது. அதற்கு பின்னாடி கலெக்டர் தான். இந்த லெவலுக்கு அவருடைய பதவி உயர்வு, அவருடைய படிப்பால் கிடைத்த அந்தஸ்து உயர்ந்து நிற்கிறது. திடீரென்று ஒரு நாள் முடிவெடுத்தார். 1921
முடிவெடுத்து தான் வகித்த பதவியை உடனடியாக ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்துவிட்டு அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒத்துழையாமை இயக்கத்திலே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு அண்ணல் காந்தியடிகள் சொன்னதை போன்று இந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த ஆங்கிலேய அரசுக்கு ஒரு காலமும் ஒத்துழைக்க மாட்டோம், அவர்களுடைய அரசு பணியிலே நாம் இருக்க மாட்டோம் என்று சொன்னதற்கு இணங்க தன்னுடைய பணியை ராஜினாமா செய்து விட்டார். ராஜினாமா செஞ்சு அடுத்த வேலை என்ன செய்கிறது? முக்கியமாக தான் படித்து பட்டம் பெற்று தன்னுடைய கனவாக இருந்த ஒரு உயர் பதவியிலே இருந்தவர் நாட்டின் விடுதலைக்காக வேண்டி பதவியை தூக்கி எறிகிறார் என்றால் எவ்வளவு பெரிய தியாகம் இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். அடுத்து என்ன செஞ்சாரு அப்படின்னா, தெரு தெருவாக போய் வண்டியிலே கதர் ஆடைகளை வைத்து அதை விற்று சப்தமிட்டு கூவி கூவி மக்களை அழைத்து அந்த கதர் ஆடையை விற்று ஆங்கில வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஆடைகள் நமக்கு வேண்டாம், நம்முடைய சொந்த தயாரிப்பாக நம்முடைய நாட்டினுடைய சரக்காக இருக்கக்கூடிய இந்த கதரை உடுத்துவோம், இது ஆங்கிலேயர்களை நாம் எதிர்க்கிறோம் என்பதனுடைய ஒரு விதமான நிலைப்பாடு இது அப்படிங்கிறத சொல்லி அதை விற்று அதிலிருந்து கொஞ்சம் கிடைத்த காசை வைத்து தன்னுடைய குடும்பத்தை பராமரித்தார். இன்னும் இதழ் நடத்தினார். மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்தார். அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியல் முக்கியமான பொறுப்புகளில் இருந்த ராஜாஜி, தந்தை பெரியார் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களிடத்திலெல்லாம் மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தார். அன்னைக்கு ஜின்னா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து உரையாற்றினாலும் கூட அந்த உரையை தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றலையும் அந்த மிகச்சிறந்த ஞானத்தையும் தாவூத் ஷா அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்கிறது. இப்படியான தியாகிகள், இப்படியான சுயநலத்தை தூக்கி எறிந்துவிட்டு நாட்டின் மீது அக்கறையோடும் தியாகத்தோடும் வாழ்ந்த நல்லோர்களை நாம் வாழ்நாளில் மறக்கலாகாது. வரும் தலைமுறைக்கு இந்த தகவல்கள் கடத்தப்பட வேண்டும். யோசிப்போம், செயல்படுத்துவோமாக.